Hello and hi, hope you all doing good. ஸோ இன்றைக்கி எந்த ப்ராடக்டோட ரிவ்யூவோடு நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னா இட் இஸ் பேராஷூட் ஆலோவேரா வித் கோகோனட் ஹேர் ஆயில். ஸோ இதை பார்க்கும்போது நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம்? ஸோ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா 50% கோகோனட் ஆயில் அண்ட் 50% ஆலோவேரா ஜெல் இதில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. சச் அண்ட் அமேசிங்காக இருக்கும்ல இந்த ரெண்டு இன்க்ரீடியண்ட்டையும் அவங்க மிக்ஸ்அப் பண்ணியிருந்தாங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை வாங்கிட்டு வந்தேன். ஸோ இதோட கன்சிஸ்டன்சி எப்படின்னா எண்ணெய் மாதிரியும் இருக்காது, தண்ணி மாதிரியும் இருக்காது. ஸோ ஐ தாட் லைக் ஓகே, அவங்க ஆலோவேரா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நம்ம இது இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கு போல். பியூர் கோகனட் ஆயில் கூட கொஞ்சம் ஒரு மாதிரி வலுவலுன்னு எண்ணெய் மாதிரி தான் இருக்கும். அது எல்லாருக்கும் தெரியும், ஆப்வியஸ்லி அது எண்ணெய் மாதிரி தான் இருக்கும். பட் இது சுத்தமாக அப்படி இருக்காது அண்ட் ஒரு மாதிரி ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் லைக் ஓகே ஃபைன், நம்ம வாங்கலாம். இது லைக் எவ்வளோ ரூபா அப்படின்னா இது 150 ml தான். பட் இது நார்மல் ஆயிலை விட காஸ்ட்லி. இவனோட காசு மறந்து போயிட்டேன், சாரி. 150 ml 250-300 வந்தான்னு நினைக்கிறேன், மறந்துருச்சு. பட் நார்மல் ஆயிலை விட இவன் காசு கூட. ஸோ ஐ தாட் லைக் ஓகே ஃபைன், இவனை வச்சு செஞ்சு விடணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை வாங்கி யூஸ் பண்ணேன். ஸோ யூஸ் பண்ணாமல் நம்ம ரிவ்யூ கொடுக்க முடியாது, ஒருவேளை நல்லா இருந்துச்சுன்னா. ஸோ அதனால் இவனை நான் வாங்கி யூஸ் பண்ணேன். ஸோ இவ்வளோது நான் யூஸ் பண்ணியிருக்கேன். வீக்லி ட்வைஸ் நான் ஆயிலே அப்ளை பண்ணுவேன். ஸோ இவ்வளோது நான் யூஸ் பண்ணியிருக்கேனால நீங்கள் பார்த்துக்கலாம். நான் 2 months கிட்டேவே இது யூஸ் பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ நம்ம இன்க்ரீடியண்ட்டாக அப்போ என்ன நினைப்போம்? ஓகே 50% கோகனட் ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் 50% ஆலோவேரா ஜெல் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தானே நினைப்போம். ஆனால் அதுதான் கிடையாது. சர்ப்ரைசிங்லி இவங்களோட இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த பாட்டிலில் இருக்கிற 50% கோகனட் ஆயில் அண்ட் ஆலோவேரா எக்ஸ்ட்ராக்ட் மட்டும்தான். ஸோ கோகனட் ஆயில் 50%, ஆலோவேரா எக்ஸ்ட்ராக்ட் 50% கிடையாது. ரெண்டுமே சேர்த்து 50% தான். மீதி இருக்கிறது எல்லாமே நிறைய தேவைப்படாத கெமிக்கல்ஸ் அண்ட் ஃப்ரேக்ரன்ஸும் இந்த ஏர் ஆட் அப். ஓகே, ஸோ நீங்கள் நெஜ கோகனட்டை எடுத்து நீங்கள் அதோட ஆயில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கோகனட் ஆயிலோட ஃப்ரேக்ரன்ஸே நீங்கள் ஆட் பண்ண வேணாம். சச் அன் அமேசிங் ஒன். இவங்க 50% தான் கோகனட் அண்ட் ஆலோவேரா மொத்தமாகவே மிக்ஸ்டப்பே 50% தான் அப்படிங்கிறப்போ ஸோ பாதிக்கு பாதி வாட்டர் தான் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அவங்க வாட்டர் கூட நிறைய என்னெல்லாமோ ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு என்னன்னு தெரில, பேராடிட்டியம், லிக்யூடியம், ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆயிலெல்லாம் வாங்கிட்டு நீங்கள் சமையலுக்கு ஏதோ நான் தேங்காய் எண்ணெயில் மீன் பொரிக்க போகிறேன் அப்படிலாம் யூஸ் பண்ணிடாதீங்க. இட்ஸ் ரியலி வெரி பேட். ஸோ எனக்கு இதை பார்த்த உடனே மனசு கஷ்டமாக தான் இருந்தது. அவன் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுற ஒரு ப்ராடக்டையே அவன் 50-50 யூஸ் பண்ணல, 80% கூட யூஸ் பண்ணலாம். அவன் 50%, அதுவும் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணியே 50% தான். மேபி கோகனட் ஆயில் இந்த பாட்டிலில் 25% தான் இருக்கும் கைஸ். ஆலோவேரா எக்ஸ்ட்ராக்ட் இதில் எவ்வளோ சதவீதம் இருக்குன்னு எனக்கு தெரியல, அதுவும் மேபி 25% தான் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆயில் நீங்கள் வாங்கி நல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறதை விட்டுட்டு ஸோ நீங்களே வீட்டில் பண்ணலாம். வீட்டில் பண்ணுங்கள். வீட்டில் பண்ண முடியல அப்படின்னா நிறைய பேர் அவங்கவுங்க வீட்டில் பண்ணி நிறைய ப்ராடக்ட் விற்கிறாங்க. ஸோ அதில் ஏதாவது வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஃபேமஸாக பேர் போன ப்ராண்டில் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ்டப் பண்ணியிருக்காங்க அப்போல்லாம் நம்ம நம்பி போய் ஏமாற வேணாம் நான் நினைக்கிறேன். அண்ட் ஐம் பிரிட்டி சேட், இதை வாங்காதீங்க ப்ளீஸ். அண்ட் இது ரொம்ப தண்ணி கன்சிஸ்டன்சியாக இருக்கா. ஸோ எண்ணெய் தைச்ச மாதிரியும் இல்லை, சீரம் தைச்ச மாதிரியும் இல்லை, ஒரு மாதிரி நான் ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேயே சுற்றிட்டு இருக்கேன் இதை தேய்க்கும் போதெல்லாம். ஸோ ஐ டோன்ட் லைக் இட். எனக்கு முதல்ல எண்ணெயில் வாசம் வந்தாலே பிடிக்காது சத்தியமாக. ஒரு எண்ணெயில் கூட இந்துலேக்கான்னு நினைக்கிற வாசம் வரும். ஸோ எனக்கு சுத்தமாக பிடிக்காது. எல்லாத்துலேயும் வாசம் தேவை இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, ஸோ எண்ணெயில் எனக்கு வாடை வந்தால் பிடிக்காது. ஸோ இவங்க ஏதோ வாசம்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு இந்த ப்ராடக்டே பிடிக்கல, தூக்கி தூர போட்டுடலாம். பட் இட்ஸ் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன், என்னோட காசு. ஸோ நான் எப்படியாவது அதை காலி பண்ண தான் செய்வேன். ஸோ என்ன மாதிரி நீங்களும் வாங்கிறாதீங்கிறதுக்காக தான் நான் இந்த அவேர்னஸ் வீடியோவை நான் போடுறேன். ஸோ இந்த மாதிரி எதையும் பார்த்து நம்பாதீங்க. ஸோ ஆலோவேரா ஜெல் இலை வீட்டில் இருந்துச்சுன்னா எடுத்து பறித்து தலையில் போடுங்க. கோகனட் ஆயில் நார்மல் பேராஷூட் கோகனட் ஆயிலே ஓகே தான், நல்லா தான் இருக்கும். ஸோ அதை வாங்கி பயனடைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி தான் மிக்ஸ்அப் புது வெரைட்டிஸ் ஃப்ளேவர்ஸ்லாம் போய் நம்பி காலை விடாதீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் சேனல் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஹெல்ப் மீ டு க்ரோ அப் திஸ் சேனல் டு மோர் bigger. ஸோ
Thank you so much for watching this beautiful video, and yeah, bye.